தமிழக்கிழமை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்முடைய பணத்தோட்டம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு மானிட்டைசேஷன். அதாவது நம்ம நாட்டு மக்கள் கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை அரசாங்கம் வாங்கி அதுக்கு நிகராக வேறு மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இது வந்து அஃபிஷியல் நியூஸான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இதை பற்றி சமூக வலைத்தளங்களில் நிறைய யூடியூப் காணொலிகள் இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்மளுடைய தெளிவாக பேசுகிறதுக்காக ஆர்எஸ்சியின் ஃபவுண்டர் திரு பாலாசிங் அவர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கலாம் சார். ஸோ இந்த கோல்டு மானிட்டைசேஷன் அப்படின்னா என்ன சார், என்ன நடக்க போகுது? ஆக்சுவலாக தங்கத்தை வந்து பணமாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 டன் தங்கம் வந்து நம்ம கையிருப்பில் இருக்குது. இந்த அமெரிக்காட்ட இருக்கிற தங்கத்தை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தங்கமாக இருந்தது அப்படின்னா யாருக்குமே பயன் இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம குடும்பங்களில் ஏதாவது கஷ்டங்கள் வந்ததுன்னா நம்ம வந்து செலவுக்காக பயன்படுத்துவோம். நம்ம நல்லது கெட்டங்களுக்கு அதை பரிமாறிப்போம். அந்த மாதிரியான ஒரு பயன்பாடு இருக்கே தவிர நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வந்து தங்கமாக மாற்றி வைக்கும்போது அது மறுபடியும் நம்ம பொருளாதாரத்துக்கு உள்ளே வரலை அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து தடை பண்ணும். இது ஒரு காரணம். தங்கத்தை வந்து பணமாக மாற்றுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தங்கத்தை வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணிட்டு வரோம். சமீபத்தில் கூட பாரத பிரதமர் வந்து தங்கத்தை வந்து வாங்குறத குறைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா 2 வருஷத்துல நம்ம கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிக்கு மதிப்பான தங்கத்தை வந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஏன் இது இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இது இறக்குமதி பண்ணுறதால நமக்கு வேற ஏதாவது சிக்கலை தவறுதா? ஆமாம். இப்போ நம்ம கையிருப்பு அந்நிய செலவாணி கையிருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. அந்நிய செலவாணி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய சம்பளத்தோட நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க. அந்த சம்பளத்தை வச்சு தான் நீங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும், உடைகள் கொடுக்கணும், எல்லா செலவுகளும் பார்க்கும்போது அந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், நாட்டோட நலனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடம்பர செலவாக தான் வருது. அப்போ நீங்க உணவு உடையெல்லாம் விலக்கி வச்சுட்டு நான் தங்கத்தை மட்டும் வாங்கி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க ஒரு குடும்ப தலைவரா. அதே மாதிரி 70 லட்சம் கோடிகள் தான் நம்ம கிட்ட அந்நிய செலவாணி இருக்கும்போது அதுல 7 லட்சம் 10% வந்து நம்ம வந்து தங்கமாக வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து நம்ம பொருளாதாரத்தின் மேலே உண்டு பண்ணும். நம்ம ருபி மேலே வந்து உண்டு பண்ணும். இப்போ நம்ம ரூபாய் மதிப்பு குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அப்படிங்கிறதுனால தான் பிரதமரே வந்து நம்ம தங்கத்தை வாங்குறதும் ஒரு காரணம், நம்ம ரூபாய் மதிப்பு இறங்குறதுக்கு சொல்றீங்களா? ஆமாம் ஆமாம். இதை அப்போ எப்படி சரி பண்ணலாம்? தங்கத்தை என்ன பண்ணால் இது சரியாகும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வரி போட்டிருக்காங்க. இறக்குமதி வரி ஒரு 9% வந்து போட்டிருக்காங்க. நம்ம கிட்ட வந்து தங்கத்தை வாங்குறத குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பகுதியாக தான் இந்த மானிட்டைசேஷன் 2.0. ஏன்னா 2015 கொண்டு வந்தாங்க. அது வந்து சரியா செயல்படலை. அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மாற்றாக இதை திருப்பி மறுபடியும் கொண்டு வருவதற்கு, மேம்பட்ட ஒரு நாக கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு தகவலாக நமக்கு தெரியுது. இப்போ 2015 கொண்டு வந்தது என்ன மாதிரியான மானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க? இப்போ எப்படி வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ 2015 எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து தங்கத்தை போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கறது கூட ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் சென்டர்ல போய் அதை டெஸ்ட் பண்ணணும். அதாவது பியூரிட்டி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வங்கிகள் கூட தான் போய் தொடர்பு வைத்துக்கொள்ளணும். அங்கே போயிட்டு நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தங்கத்தை அவங்க வாங்கி நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டில் கணக்கு வச்சுப்பாங்க. இவ்வளோ தங்கம், இவ்வளோ மதிப்பான தங்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பணம் தர மாட்டாங்க, வெறும் தங்கத்தை மட்டும் கொடுத்துட்டோம்னா அந்த தங்கத்தை கொடுத்தவங்கிற அந்த ஒரு இது வந்து வர வச்சு கொடுப்பாங்க. வர வச்சுப்பாங்க. அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. 2.5% வரைக்கும் வட்டி கொடுத்தாங்க. 2.5% தான். ஆமாம், 2.5%. நம்ம அதாவது நம்ம கிட்டத்தட்ட தங்கத்தை அடகு வைக்கிற மாதிரி, ஆனால் நம்ம வட்டி கடை தேவையில்ல, அவங்க நமக்கு வட்டி தராங்க. மானிட்டைசேஷன் 1 வந்து 3 பீரியடாக கொடுத்துருந்தாங்க. ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்னு கொடுத்துருந்தாங்க. ஷார்ட் டேர்ம்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம், மீடியம் டேர்ம்னா 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம், லாங் டேர்ம்னா 12 வருஷத்துலேருந்து 15 வருஷம் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் வந்து மீடியம் டேர்மும் லாங் டேர்மும் 2026 நிறுத்திட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போவும் ஷார்ட் டேர்ம் இருக்கு. 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து மாத்திக்கலாம். இதுக்கு 2.5% கேஷா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வர வைக்கப்படும். ஸோ 2021 வந்து அது வரைக்கும் 2021, 22 வரைக்கும் உங்களுக்கு தங்கமா வர வைக்கப்பட்டது. இப்போ கேஷா வைக்கிறாங்க. கேஷா மட்டும் தான். அது நமக்கு நஷ்டம் தான் சொல்லலாம். ஆமா, 2% வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலும் நமக்கு 6% கிடைக்கிறப்போ 2% கொண்டு போய் நம்ம தங்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே மக்கள். இல்லை, இப்போ நீங்கள் அது இப்படி புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் ஒரு பணத்தை முதலீடு பண்ணுறீங்க, 1 லட்சம் முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கு 6% வட்டி அப்படின்னா அந்த வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 1,06,000 உங்களுக்கு தரப்படும். ஆமாம் ஆமாம். நீங்கள் போட்ட பணம் அதுக்கப்புறம் 6% இன்ட்ரெஸ்ட்னு 1,06,000 தரப்படும். ஆனால் இந்த ஸ்கீமில் எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து 1 லட்சத்துக்கு தங்க மதிப்பில் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா
அதுக்குள்ள 2.5% உங்களுக்கு வருடம்தோறும் வட்டி தரப்படும். 2500 ரூபா தரப்படும். இந்த 1 லட்சம் அப்படிங்கிறதும் தங்கத்தோட விலைக்கு ஏற்ற மாதிரி ஏறும். ஓ, தங்கம் ஏறுனா ஏறும். ஆமா, ஏறும். ஆனா இறங்குனா இறங்கும். அதுவும் இங்க சிக்கல் இருக்கு. அப்ப எப்படி இது? அப்ப இறங்குனா போச்சு. ஆமா, அந்த சிக்கலும் இருக்கதான் செய்யுது. ஸோ தங்கத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுல இருந்து ஏதாவது ஒரு லாபம் வேணும்னு நினைக்கிறவங்க வேணா இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த டெபாசிட்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து தங்கமாவும் இதுல வரவு வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்க ஒரு 100 சவரன் வைக்கிறீங்க அப்படின்னா வட்டி நமக்கு 2.5% அப்படின்னா ஒரு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராம் வந்து 102.5 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓ, ஓகே. அதுல வந்து இந்த சிக்கல் கிடையாது உங்களுக்கு. அதோட விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கிராம்ஸாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. அந்த மெச்சூரிட்டி பீரியட்ல. ஆனா பணத்தின் அடிப்படையில தான் அளவிடுவாங்க. அப்படிங்கும்போது தங்கம் ஏறுனா தங்கத்தோட விலை கிடைக்கும், இறங்குனா உங்களுக்கு தங்கத்தை. சரி, இப்போ மக்கள் கிட்ட இருந்து தங்கத்தை வாங்கி இல்ல மக்கள் தங்கத்தை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து மாத்துறது, இது ஒரு ஸ்கீம்னு சொல்றீங்க. மக்களுக்கு தேவைப்பட்டால் நேரடியாக போய் தங்கத்தை விற்கிறதுக்கும் இந்த மாதிரி கடையில் கொடுத்து அந்த ஒரு 3 வருஷம் லாக்கின் பீரியட் இல்லை ஒரு 5 வருஷம் லாக்கின் பீரியடில் கொடுத்து அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நான் பேசாமல் போய் வித்துட்டே போயிடுவேனே. நீங்கள் வித்துடுறீங்க, இன்னைக்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு தங்கம் ஒரு 40% 50% அதிகமான என்ன பண்ணுவீங்க? நான் வித்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. குறைஞ்ச விலை வித்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஆமாம், அப்படி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கே தெரியும். ஓகே. ஆனால் இதில் வந்து எப்படின்னா நீங்கள் தங்கத்தை விற்க மாட்டீங்க, தங்கத்தோட விலையில பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஓகே. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 3 வருஷமோ 5 வருஷமோ அந்த லாக்கின் பீரியடுக்கு அப்புறம் தங்கம் எனக்கு சொந்தம் இல்லையா, எனக்கு காசு வந்துடும், தங்கம் என்னை விட்டு போயிடும் இல்லையா? நீங்கள் அந்த காசை வச்சு திருப்பி அந்த அன்னைக்கு ரேட்டில் இருக்கிற தங்கத்தை வாங்கிடலாம்ல நீங்கள். ஓ, ஓகே, அப்படி பண்ணலாங்கிறீங்க. ஆமாம். இது அப்போது விற்கிற மாதிரியும் இல்லை, ஆனால் பழைய தங்கத்தை கொடுத்து புது தங்கம் வாங்குற மாதிரி ஒரு அந்த மாதிரி வேணா நீங்க நினைச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய சவரன் வந்து லாக்கர்ல வச்சிருக்காங்க. லாக்கர் ஃபீயே வந்து நிறைய பே பண்றவங்கலாம் இருக்காங்க. 2000 இருந்து 25,000 வரைக்கும் பே பண்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எனக்கு லாக்கர் ஃபீயும் நான் பே பண்ணணும், தங்கத்தை வந்து வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியாது, அதுல இருந்து எனக்கு எந்த லாபமும் இல்லை, அதுக்கு பதிலாக நான் போயிட்டு இந்த ஸ்கீம்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 2.5% வட்டியாவது வருதே நினைக்கலாம். சும்மா வீட்டில் இருக்க தங்கத்தை வச்சு ஏதோ ஒரு தொழில் மாதிரி ஒன்று நடக்குது. ஆமா, இதுல மிக முக்கியமான குறித்து சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க எஃப்டில போட்டீங்கன்னா உங்களுக்கு 6% வரி உண்டு. ஓ, இதுல வரி கிடையாது. 2.5% வரி கிடையாது, மெச்சூரிட்டி ஆகிற பணத்துக்கும் வரி கிடையாது. இந்த மாதிரி வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதை முழுக்க நம்ம வந்து நிராகரிக்கக்கூடிய ஒரு திட்டமா பார்க்கக்கூடாது. நமக்கு பலருக்கும் வந்து தங்கம் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்டான விஷயம். ஆனா கிராம் வந்து 13,000 14,000 போற இடத்துல சென்டிமெண்ட்டை தூக்கி போட்டுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும் தான் பார்க்கணும். நம்ம வந்து இனியும் தங்க நகையா வாங்குறதை விட உங்களுக்கு கண்டிப்பா கோல்டு வாங்கணும். அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருது. அதை நீங்க ஒரு காயினாவோ ஒரு பாராவோ வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளான் வரும்போது நீங்க எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் வச்சுட்டு பணத்தை பார்க்கறத வேலையை பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் சொல்கிறது நகையை வைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம யோசனையாக இருக்கும். காயினாவோ பாரா வாங்குறது நல்ல ஐடியா தான். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ காயினா வாங்கும்போது கூட அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க, சில இடங்களில் வந்து அந்த அச்சுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, அப்புறம் அதில் கூட சேதாரங்கள்லாம் வருது, அந்த காயினுக்கு கூட சேதாரம்லாம் போடுறாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய சிக்கல் தானே. காயின்னா எனக்கு தங்கத்துக்கான விலையை கேளு கொடுத்துட்றேன், இதுக்கு ஏன் ஜிஎஸ்டி, அதுக்கு ஒரு சேதாரம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ண முடியும்? பாரா வாங்கிடுங்க. நீங்க 1 கிராம்ல இருந்து கூட பார் வாங்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது. எங்க வாங்குறது பாரா வாங்குறதுன்னா? அது நீங்க டீலர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்க ஜுவல்லர் ஷாப்ல போயிட்டு எனக்கு பாரா கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்க ஒரு காயினா வாங்கும்போது அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, உங்களால எளிமையா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆமா ஆமா. ஆனா இந்த பாரா வாங்கும்போது நீங்க வந்து ஒரு 100 கிராம் பாரு பெரிய பாரா வாங்கும்போது சிக்கல் இல்லை, அழகா கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம தங்க பிஸ்கெட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 கிராம் 1 கிலோலாம் வாங்கும்போது அந்த மாதிரி அழகா வந்துடும். ஆனா நீங்க 1 கிராம் வாங்கும்போது இல்ல 8 கிராம் 1 சவரன் வாங்கும்போது என்ன ஆகும், அவங்க அந்த பாரை கட் பண்ணும்போது கூட கொஞ்சம் பீசஸ் வரும். ஓகே. ஸோ அப்போ உங்ககிட்ட கொடுக்கும்போது 2 பீஸா 3 பீஸா ஒரு கல்லு மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பாக்குறதுக்கே நமக்கு பிடிக்காது. ஓ, அது தங்கம் மாதிரியே இருக்காது. தங்கம் மாதிரியே இருக்காது. அது மேல ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம ஆயிடும். ஆனா என்னன்னா அதுதான் ஒரிஜினல் தங்கம். தங்கத்தை எடுக்கும் போதே அந்த ஷேப்ல தான் எடுக்கிறாங்க. அழகு கூட்டாத தங்கம். ஆமா, அதாவது முழுமையான வேல்யூ வந்து அந்த தங்கத்துக்கு தான் இருக்கும். ஓ, சரி சரி. ஆனா மக்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு தோணும். ஆனா
பணமா பார்க்கும்போது இதுதான் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தங்கத்தை அடகு வைக்க முடியுமா? அடகு வைக்க முடியாது. நீங்க வங்கியில அடகு வைக்க முடியாது. ஏன்னா வங்கியில வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஜுவல்லரி மட்டும் தான் அடகு வைக்க முடியுங்கிறாங்க. அதனாலதான் நீங்க வந்து காயினுக்கே வந்து காது வச்சுட்டு நம்ம அடகு வைக்க வேண்டியதா இருக்கு. வைக்க முடியாது. பட் நீங்க அடகு வைக்க வேணாம். அதை நீங்க வித்து கூட பணம் எடுத்துக்கலாம். அவசரத்துக்கு தேவைன்னா வாங்கி வித்து பணம். ஸோ சேதாரம் இல்லாம உங்களுக்கு செய்கூலி இல்லாம தங்கம் வேணும்னா வாங்கலாம். இந்த தங்கத்தை பாரை வந்து எங்கேயாச்சும் டிஸ்கவுண்ட்ல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தவங்க யாரா கேளுங்க. நாங்க எங்க கிளைண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச கடைகள்ல வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். வேணும்னா எங்க நம்பரை வந்து நீங்க அணுகலாம். RXT மூலமா கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆமா, RXT மூலமா கிடையாது. RXT கிளைண்ட்டுக்கு நாங்க வந்து உதவிகரமா பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். நாங்க சரி, ஓகே. தங்கத்துல முதலீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தொடர்புகளை கொடுக்குறோம். நாங்க விற்கிறோம் கூட சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ்லாம் கொஞ்சம் தொடர்பு, அவங்களும் எங்க கிளைண்டா இருக்காங்க. அதனால சொல்றேன். ஸோ அந்த கிளைண்ட் கிட்ட தொடர்பு படுத்தும் போது உங்களுக்கு பார் அவங்க வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்குமான தொடர்பை நீங்க ஏற்படுத்தும். சரிங்க சார், தங்கத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இப்போ அரசே இந்த மானிட்டைசேஷன் 2015 பண்ணியிருக்காங்க, இப்போ பண்ண போறேன்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் அரசு செய்யறதால அரசுக்கு என்ன சார் லாபம்? ஃபர்ஸ்ட் நேரடி பலன் வந்து நம்ம இறக்குமதி கம்மியாகும் போது நம்ம ரூபா மேல இருக்கிற அந்த தாக்கம் வந்து குறையும். இது நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம பொருளாதாரத்துக்கு தேவையான பணம் வந்து நமக்கு உடனடியாக சுழற்சிக்கு வந்து சேரும். எப்படி இந்த தங்கம் உள்ள போகும்போது திருப்பி ரீட்டைல் செல்லிங் வரும்போது நம்ம வந்து அதை வந்து பணமா அதாவது ஒரு தங்கம் தான் இறக்குமதி பண்ணாம இங்க இருக்கிற தங்கத்தையே திரும்பவும் நம்ம சேலுக்கு கொண்டு வரோம். மக்கள் கிட்ட கையில இருக்க தங்கத்தையே சேலுக்கு கொண்டு வரோம். அப்படி ஒரு ஐடியா அப்படி. ஸோ இது வந்து தங்கத்தின் சார்பா. அப்புறம் மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும். விற்கிறவனுக்கும் காசு கிடைக்கும், வாங்குறவனுக்கும். உங்க கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரடியா போயிட்டு அதை பெருக்கிறதுக்கு பாப்பீங்க, ஒரு தொழில முதலீடு பண்ணுவீங்க, இல்ல வாங்கி ஏதாவது சாப்பிடையாவது செய்வீங்க. அப்ப என்ன ஆகும்? பணம் ஏதோ நடக்கும், ரொட்டேஷன் ஆகும். சரி, அவ்வளவுதான். பொருளாதாரம் அப்படிங்கறதுதான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓட்டத்தை நிறுத்தாம இல்ல அந்த ஓட்டத்தை வேகப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்கணும். ஓகே, சூப்பர் சார். இதுல அப்போ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, கூடவே மக்களுக்கு இருக்கக்கூடிய பயங்களும் இருக்கு. அந்த பயங்களையும் சரி பண்ணிட்டு இதை ஒரு நல்ல ஒரு முறைப்படுத்தலோட கொண்டு வந்தாங்கன்னா யாருக்கு தேவையோ அவங்க தங்கத்தை மறுசுழற்சி பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நம்ம சமூகத்தில் அது கொஞ்சம் நாள் பிடிக்கும், உடனே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். தேவைப்படுவோருக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும், இல்லாதவங்களும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ரொம்ப தெளிவா இன்னைக்கு தங்கத்தின் மேல் நடத்தப்படுகிற அந்த அந்த மறுசுழற்சிக்கான அந்த மானிட்டேஷன் பற்றி தெளிவாக சொன்னீங்க சார். இது மக்களுக்கு, நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் சார். நன்றி.